எள்ளு கார சட்னி ரொம்ப ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாமா? இதுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஒன்றா வறுத்துடலாம். 4 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இந்த சட்னி ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 4-5 காஞ்ச மிளகாய் இல்லை காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கோங்க. இது கூடவே 2 துண்டு இஞ்சி, 1 வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு 2 தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, வறுத்து வச்சு எள்ளு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடுங்க. எள்ளு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.